வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ராமராஜன் மகள் அருணா வந்துட்டு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்பாவை பத்தி. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ டீட்டெயிலா பேச போறோம். அதுல வந்துட்டு என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பா வந்துட்டு தன்னோட கொள்கையை மாத்திக்கிட்டு வந்து ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. சரி வாங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்துட்டு சாமானிய திரைப்படத்தை பார்த்தேன், ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு படத்துல வந்து நடிக்க வந்தாலுமே ஒரு தரமான திரைப்படத்துல என்ட்ரி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. தியேட்டருக்கு போனா கூட்டமா வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்பா வந்துட்டு இந்த மக்கள் வந்து மறக்கலாம் அப்படிங்கறத வந்துட்டு காட்டுது அந்த கூட்டத்துக்கான காரணம் சொல்லிட்டு பேசியிருக்காங்க. சாமானிய திரைப்படத்தோட போஸ்டரோட ஒரு போட்டோ வந்து எடுத்துக்கிட்டு எங்க அப்பாவுக்கு வந்து நான் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் போன் போட்டு பேசினேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்கப்பா, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ராமராஜன் சார் கிட்ட. அப்ப அவர் சந்தோஷப்பட்டது அவர் குரல்ல வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அப்பாவோட சின்ன வயசு கெட்டப்பெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டு இருக்கலாம் போல, அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசினாங்க. நம்ம அடிக்கடி கேள்விப்படுற உண்மையான சம்பவத்தை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுத்ததுனால ரொம்ப ரியாலிட்டி, அதாவது உண்மை தன்மை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் வந்துட்டு பழைய மாதிரி ராமராஜன் அவர்கள் வரணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. முன்னாடிலாம் அப்பாவோட பேட்டியில நிறைய வந்துட்டு இருக்காது, ஆனா இப்போ சோசியல் மீடியா திறந்தாலே வந்துட்டு அப்பாவோட பேட்டி வந்து நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்பா வந்துட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்காங்க, அதாவது தன்னோட கொள்கையை வந்துட்டு மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அருணா. இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அருணா பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்களோட பேர்லாம் வந்துட்டு வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்டா செல்லமுத்து, இரண்டாவது கமெண்டா ராம்ராஜன், மூணாவது கமெண்டா தங்கம் ஆனந்தராஜ். இந்த மாதிரி உங்களோட பேர் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோல இருந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.